வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதில் டோட்டலாக 12,256 வேகன்சிஸ் இருக்குது. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான 90 டே ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கான கம்ப்ளீட் சிலபஸ் என்ன, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் எந்த மாதிரி டைம் டேபிள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 90 நாளுக்கான டைம் டேபிளும் நான் கொடுக்க போகிறேன். இதுக்கு முன்னால் எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு, இந்த வருஷம் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்து அவங்களால செலெக்ஷன் ஆக முடியும் அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. 22/6/2026 நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதான் லாஸ்ட் டேட். ஓகே, அடுத்ததாக எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1 வந்து ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பருக்குள்ளே நடக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி அவங்க சொன்ன டேட்டில் எதையுமே பண்ணலை. ஸோ செப்டம்பருக்கு அப்புறம் எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஒருவேளை ஆகஸ்ட் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 90 நாள் கூட டைம் இல்லை. ஓகே, பட் இருந்தாலும் நீங்கள் இதை ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் வரப்போகுது. சேம் சிலபஸை வச்சு இதை விட கம்மியான சிலபஸ் தான் இருக்கும். நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை 90 நாளுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து டைம் எடுக்குது, நான் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 120 நாள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாலும் பரவாயில்லை. இந்த சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து வரப்போகிற எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் எம்டிஎஸ் எக்ஸாமுக்கும் இது உங்களுக்கு யூஸ் ஆகும். இதே சிஜிஎல் எக்ஸாம் 2027 இன்னொரு வாட்டி வரும், செலெக்ஷன் போஸ்ட் இன்னொரு வாட்டி வரும், ஸ்டெனோகிராஃபர் இன்னொரு வாட்டி வரும், மறுபடியும் சிஹெச்எஸ்எல் வரும், சப் இன்ஸ்பெக்டர் வரும். ஒவ்வொரு வருஷமும் எஸ்எஸ்சியோட எல்லா எக்ஸாமும் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் இப்போவாவது ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய பேர் இப்போ காலேஜ் முடிச்சிருப்பீங்க, அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கவங்க, என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கவங்க தாராளமாக நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா எஸ்எஸ்சியை நீங்கள் நம்பலாம். ரெகுலராக ஒவ்வொரு வருஷமும் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும், நல்ல வேகன்சி வந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்து 1 இயருக்குள்ள அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வந்துடும். ஸோ ப்ராசஸுமே வந்து ஸ்பீடாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம் எல்லாத்துக்குமே சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண மாதிரி ஆயிரும். ரயில்வே, என்டிபிசி, குரூப் டி, டெக்னீஷியன், ஏஎல்பி, இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதே சிலபஸ் தான் இருக்கும். அதில் இங்கிலீஷ் இருக்காது, மற்றபடி சேம் சிலபஸ் தான் இருக்கும். வேற எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்தாலும், ஐபி அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் இருக்கக்கூடிய ஏசிஐஓ, அதுக்கப்புறம் வந்து கோஸ்ட் கார்டு, அந்த மாதிரி மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இதே சிலபஸில் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து இந்த ஒரு எக்ஸாமுக்காக அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் டார்கெட் பண்ணாமல் அடுத்த வருஷம் நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த சிலபஸை ஃபாலோ பண்ணுங்க, இந்த டார்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ நான் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை எக்ஸாம் முன்னாலேயே கண்டக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாலே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, அதாவது எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் டிமோட்டிவேட் ஆகிடக்கூடாது. ஓகே, அடுத்தடுத்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துக்கிட்டே இருக்க போகுது. நீங்கள் அதனால் இந்த 1 அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்ணாதீங்க. இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கு எனக்கு டைம் அதிகமானாலும் ப்ராப்ளம் இல்லை, அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா எக்ஸாமையும் என்னால் கிராக் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, அதனால் உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு மைண்டில் இந்த டவுட் இருக்கும், முடியுமா முடியாதா, 90 நாள் டைம் இருக்குமா இருக்காதா, அப்படி டைம் இருந்தாலும் நான் ஒரு பிகினர், என்னால் முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. கண்டிப்பாக எல்லாராலையும் இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கு உங்களுக்கு 90 நாளை விட அதிகமாக கூட டைம் எடுக்கலாம். 120 150 நாள் கூட எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த 150 நாள்லேயே நீங்கள் இந்த சிலபஸை தெளிவாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, கரெக்டாக நான் சொன்னதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா எக்ஸாமையும் உங்களால் கிராக் பண்ண முடியும். ஓகே, அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், போதுமானது. இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன், இதுக்கான எலிஜிபிலிட்டி, ஏஜ் லிமிட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த 2 வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு இந்த 2 வீடியோ பாருங்கள். ஓகே, எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026 அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் சொல்கிறத நீங்கள் வந்து நம்பணும்ல, நான் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக தான் இருக்கும், நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். அவங்களுக்காக தான் நான் இதை கொடுத்துருக்கேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நிறைய பேர் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், இவங்க வந்து ஆஃபீஸ் சூப்பரண்டன்ட், இவருமே வந்து ஆஃபீஸ் சூப்பரண்டண்டாக செலெக்ஷன் ஆயிருக்காரு, இவர் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக செலெக்ஷன் ஆயிருக்காரு, டேக்ஸ் அசிஸ்டண்டாக செலெக்ஷன் ஆயிருக்காரு, ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக வந்த ரிசல்ட். அது போக இதுக்கு முன்னாலேயும் நிறைய பேர் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. ஓகே, ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் இருக்காங்க, எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலெக்ஷன் ஆயிருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதுமானது. நாங்கள் ஆல்ரெடி கொடுத்ததை அப்படியே வந்து அதை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி மாதிரி கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து எங்களோட கண்டென்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். எக்ஸ்ட்ரா நியூ கிளாஸஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது,
வெண்டார் சேஞ்ச் ஆகிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதை வந்து நாங்கள் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். அதனால தான் கண்டினியூஸாக ரிசல்ட் வந்துகிட்டே இருக்குது. இந்த வருஷம் இன்னும் நிறையா புதுசாக பண்ண போகிறோம். ஓகே, அதெல்லாம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1, டயர் 2. டயர் 1 வந்து ப்ரிலிம்ஸ். இப்போ நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1 எப்படி கிராக் பண்ணலாம், டயர் 1ஓட கட் ஆஃபை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான். நீங்கள் சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. இருக்கக்கூடிய இந்த நாட்களை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி டயர் 1 கிளியர் பண்ணி குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 மாதம் 3 மாதம் டைம் இருக்கும். அந்த டைமில் மிச்சம் இருக்கக்கூடிய சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி டயர் 2ல நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். இதுதான் உங்களோட டார்கெட்டாக இருக்கணும் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாலேயே போன வருஷமே இதுக்கான 200 டே ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட்டேன். அதை ஃபாலோ பண்ணவங்க இந்நேரத்துக்கு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்குலாம் ப்ராப்ளமே இல்லை, கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்காக நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லிக்கிறேன். ஓகே, உங்களோட டார்கெட் வந்து டயர் 1 கிளியர் பண்ணணும். ஓகே, அதுக்கு நம்ம ஸ்மார்ட்டாக எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்த்துடலாம். செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்துட்டாங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் உங்களுக்கு 15 நிமிஷம் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு ஜிகே இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. 25 கொஸ்டினுக்கு 15 நிமிஷம் அப்படிங்கிறது அதிகம்தான். ஆனால் ரீசனிங்க்கும் ஆப்டிடியூடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 நிமிஷத்தில் 25 கொஸ்டின் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். பட் நீங்கள் 25 கொஸ்டினையும் அட்டன் பண்ணணும், 25 கரெக்ட் ஆனால் தான் உங்களுக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லலை. ஓகே, நீங்கள் இப்போ ரீசனிங்கில் 25க்கு 23 தான் அட்டன் பண்ண முடியுதுன்னா போதும். மேத்ஸில் 25க்கு ஒரு 22 கிட்ட அட்டன் பண்ண முடியுதுன்னா போதும். ஓகே, ஸோ இதை பண்ணால் போதுமானது. நீங்கள் வந்து உங்களோட மேக்ஸிமம் என்ன கொடுக்க முடியுமோ அதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக உங்களோட ஸ்பீடை என்னவா இருக்குதோ இப்போ என்னவா இருக்குதோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, பட் இதை உங்களால் வந்து பண்ண முடியும். 25 கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். அதுக்கு தான் நான் தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோர்ஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இப்போ ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை கேட்டிங்கனாலே அவங்க சொல்லுவாங்க அதில் எந்த மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம எப்படி டக்குன்னு அடிக்கலாம், இந்தந்த மெத்தடை வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணலாம், கொஸ்டினை ஃபுல்லாக சால்வ் பண்ணாமல் நம்ம வந்து பார்த்த உடனே பெரிய பெரிய கொஸ்டினெல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய ட்ரிக் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அந்த கோர்ஸுமே வந்து நான் இதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து 25 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு 15 நிமிஷமே வந்து உங்களுக்கு போதுமானது. அதுவே வந்து அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த கோர்ஸை வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஒரு கொஸ்டினுக்கும் வந்து 2 மார்க் கொடுப்பாங்க. கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 2 மார்க், தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.5 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 15 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. மொத்தம் 200 மார்க். இந்த 200 மார்க்குக்கு இது வரைக்கும் எவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்கு, இந்த டைம் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்ன சிலபஸ் அப்படிங்கிறதையும் தெளிவாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினாக தான் இருக்கும். அதாவது 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கிலீஷில் தான் வந்து கொஸ்டின் இருக்கும். ஓகே, தமிழில் இருக்காது. இப்போ போன வருஷம் நடந்த எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாமையும் கம்பேர் பண்ணி இந்த வெண்டார் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வந்து எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாமையும் அதோட பேப்பரை வந்து அனலைஸ் பண்ணிட்டு இதுக்கு முன்னால் இருந்த வெண்டாருக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த எடிக்குட்டிங்கிறது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவங்க தானே தவிர அவங்க தான் வந்து கொஷினை செட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. பட் யார் செட் பண்ணுறாங்கன்னு தெரியலை அப்படின்னால நார்மலாக எல்லாருமே எடிக்குட்டி பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகே, அதனால நான் அந்த மாதிரி வச்சிருக்கேன். ஸோ இந்த ரெண்டுக்குமான கம்பேரிசன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிளேலிஸ்ட் பாருங்கள். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்குது அப்படிங்கிறத வந்து நான் இந்த பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க்கும் கொடுத்துருந்தேன். இது வேணா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டிசிஎஸ் அடுத்ததாக வந்து எடிக்குட்டி இந்த 2 பேரும் கண்டக்ட் பண்ண மொத்த பேப்பரையும் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 36 டாபிக்ஸ் இருக்குது. ஓகே, 36 அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. நிறையா டாப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தா போதும். அரை மணி நேரத்தில் 20 நிமிஷத்தில் ஒரு டாப்பிக்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் நிறையா டாபிக் இருக்கும். ஓகே, அனலாகி, கிளாசிஃபிகேஷன், கோடிங், டிகோடிங், மிக்சிங் நம்பர்ஸ், அதுலேயே வந்து அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஒரு சில பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனிங்குள்ளே கேட்டு வச்சுருவாங்க. ஓகே, அடுத்து பிளட் ரிலேஷன், கேலண்டர், லெட்டர் சீரீஸ், சிலாகிசம், ரேங்கிங், டைரக்ஷன் டிஸ்டன்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இன்இக்வாலிட்டி, லெட்டர் ரீஅரேஞ்ச்மெண்ட், அட்ரஸ் மேட்சிங், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ரீசனிங்கில் வந்துடும். ஓகே, அதுக்குள்ளே ஒவ்வொரு டாபிக் வந்துடும். அடுத்து காஸ் அண்ட் எஃபெக்ட், அதுவுமே அதுக்குள்ளே வந்துடும். வேர்ட் ஃபார்மேஷன், டிசிஷன் மேக்கிங். இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இந்த 23 டாபிக் தான். அதிகமாக கொஸ்டின் கேட்குறது இந்த 23 டாப்பிக்கில் வந்து தான் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபிகர் பேஸ்டு டாபிக்ஸ். ஓகே, ஃபிகர் வச்சு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இதுல இருந்துலாம் இப்போ அதிகமாக எஸ்எஸ்சில இருந்து கொஸ்டின்ஸ் வர்றது கிடையாது. இப்போ நீங்கள் போன வருஷம் நடந்த எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாமோட பேப்பரையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
இதிலிருந்து எப்போவாதான் கொஷின் கேட்டிருப்பாங்க, இல்லைன்னா கேட்டிருக்கவே மாட்டாங்க. அதுக்காக நம்ம இதை விட்டுறலாமான்னு கேட்டிங்கன்னா விட முடியாது. இதெல்லாம் வந்து சிலபஸில் இருக்குது. பட் நான் வந்து உங்களுக்கு 90 டே டைம் டேபிளில் உங்களுக்கு இந்த டாபிக்ஸுக்கு மட்டும்தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் வந்து விட்டுருப்பேன். ஸோ டைம் இருந்தால் நீங்கள் இதை கடைசியில் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிகர் கம்ப்ளீஷன், எம்பர்டட் ஃபிகர், வென் டயக்ராம், கவுண்டிங் ஃபிகருமே வந்து அதிகமாக கேட்கல. ஓகே. ஃபிகர் சீரிஸ், மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், டைஸு இதுவுமே அதிகமாக கேட்கல. பேப்பர் கட்டிங் அண்ட் ஃபோல்டிங், பசில் கூட அப்பப்போ கேட்டிருக்காங்க. டேட்டா சஃபிஷியன்சி அப்பப்போ கேட்டிருக்காங்க. மாடுலர் அரித்மெட்டிக் இன்புட் அவுட்புட்டுங்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ டாபிக் தான். இதுவுமே வந்து நீங்கள் சேர்த்து படிச்சுக்கோங்க. நான் இதையுமே வந்து டைம் டேபிளில் கொடுத்துருப்பேன். இதுக்கு ஒரு வீடியோ தான், அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். ஓகே. ஸோ இந்த இந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக் டைம் டேபிளில் இருக்காது. அதை நீங்கள் வந்து டைம் இருந்தால் கடைசியில் எக்ஸாம் வந்து உங்களுக்கு போஸ்ட்போன் ஆகுது, எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சா மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நான் டைம் டேபிளில் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸை மட்டும் பாருங்கள், போதுமானது. ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கோர்ஸில் 146 வீடியோஸ் இருக்குது ரீசனிங்க்கு மட்டும். அதில் நான் டைம் டேபிளில் ஒரு சில வீடியோஸை விட்டுட்டு மற்ற வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டெய்லி டார்கெட்டில் என்ன கொடுத்துருக்கணும் அதை மட்டும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஃபிகர் பேஸ்ட் டாபிக்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி விட்டுருப்பேன், அதை நீங்களுமே விட்டுருங்க. கடைசியில் டைம் இருந்தால் பார்த்துக்கோங்க. ஆனால் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருங்க. அது நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் 2.0 யூடியூப் சேனலில் தனியாக பிளேலிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். எஸ்எஸ்சி டஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதில் மேத்ஸ், ரீசனிங் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 18 வீடியோஸ் இப்போதைக்கு நான் கொடுத்துருக்கேன். இன்னும் அதை நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் அதில் பார்த்தாலே போதுமானது ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் முடிஞ்சால் நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பேப்பரில் ரீசனிங் கொஸ்டின்ஸை எடுத்து கூட சால்வ் பண்ணலாம். பட் நான் இதில் வந்து உங்களுக்கு நம்ம கோர்ஸில் டீச் பண்ணது போக ஒரு சிலது யூனிக்காக இருக்கும்ல, அதே டாபிக் தான், ஆனால் அதில் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் இதில் கொடுத்துருவேன். நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. உங்களோட டைம் வந்து சேவ் ஆகும். ஓகே. அடுத்து மேத்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்வான்ஸ் மேத்ஸும் உண்டு, அரித்மெட்டிக்கும் உண்டு. பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ, ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் மேத்ஸில் மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, அல்ஜிப்ரால இருந்தும் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டாக எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு சில டாப்பிக்கில் கொஷினே வராது. பர்சன்டேஜ்லேருந்து ஒரு கொஷின் கூட வராமல் இருந்திருக்கு. ஒரு சில ஷிஃப்ட்டில் பர்சன்டேஜ்லேருந்து 3 கொஷின் கூட வந்திருக்கு. மென்சுரேஷன்லேருந்து ஒரே ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஷின் வந்திருக்கு. ஜாமெட்ரிலேருந்து ஒரு 7 கொஷின் வந்திருக்கு. அல்ஜிப்ராலேருந்து ஒரு 8 கொஷின் வந்திருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி, பண்ண முடியாத மாதிரி வந்து அவங்க கொஷின்ஸ் வந்து மாற்றி மாற்றி கேட்குறாங்க. அதனால் நீங்கள் இதில் ஒரு டாப்பிக்கை விடுறேன், இன்னொரு டாப்பிக்கை மட்டும் படிச்சுக்கிறேன், இம்பார்ட்டண்டான டாப்பிக்கை மட்டும் படிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா அதனால் நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆக முடியாது. ஓகே. செலெக்ஷன் ஆகணும் அப்படின்னா அவங்க எப்படி வேணாலும் கேட்குறாங்க, நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டா தான் முடியும். ஸோ அதனால் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதையுமே விட்டுறாதீங்க, எல்லாத்தையுமே படிச்சுருங்க. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ மேத்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா நான் டைம் டேபிளில் A to Z மேத்ஸ் டாபிக் வைஸ் வீடியோஸ் என்ன இருக்குதோ அதை தான் கொடுத்துருப்பேன். ஆனால் எனக்கு வந்து நான் ரொம்ப லோ லெவலில் இருக்கிறேன், எனக்கு வந்து மேத்ஸ்னாலே பயம், மேத்ஸ்னாலே அலர்ஜி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கள், பேசிக் மேத்ஸ்னு சொல்லி நம்மளுடைய யூடியூப்லேயே, நம்மளுடைய யூடியூப் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வீடியோஸ் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 30 வீடியோ கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு ஒரு 15 வீடியோ கிட்ட கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். ஓகே. அதில் ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே உங்களுக்கு பேசிக் என்ன தேவையோ அதை வந்து ரொம்ப பொறுமையாக ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு, ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் பார்த்தா கூட புரியும். அந்த அளவுக்கு நான் வந்து அதில் டீச் பண்ணியிருப்பேன். ஸோ இதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாபிக் வைஸ் வீடியோஸ் பாருங்கள். இல்லை எனக்கு மேத்ஸ் ஓரளவு வரும் அப்படிங்கிறவங்க டேரெக்டாக இதுக்கு வந்துருங்க. இதை தான் நான் டைம் டேபிளில் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு கோர்ஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயும் வந்துடும். இந்த குவான் பிளிட்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த கோர்ஸ்லையும் இருக்கும். இதுலேயுமே கிட்டத்தட்ட நான் ஒரு 50 மணி நேரம் வந்து டீச் பண்ண போகிறேன். 50 வீடியோஸ் கிட்ட கொடுக்க போகிறேன். எல்லா வீடியோஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் இயர் கொஷினை தான், இப்போ ரீசெண்டாக கம்ப்ளீட்டான எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷினை நம்ம எப்படி ட்ரிக்கை வச்சு சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் டீச் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் இதை முடிச்சதுக்கப்புறம் டைம் இருந்தால் இதை பாருங்கள். நான் டைம் டேபிளில் இதை மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இப்போ இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க சொன்ன டைமில் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களை அடுத்தடுத்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், உங்களோட ஸ்கோரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த எஸ்எஸ்சி டஃப் கொஸ்டின் அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டில் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஓகே. ரீசனிங்கும் கொடுப்பேன், மேத்ஸுக்கும் கொடுப்பேன். நீங்கள் இதையும் கண்டிப்பாக பார்த்துருங்க. இதுவுமே வந்து நம்மளோட 2.0 சேனலில் வரும். இது நம்மளோட சந்துரு மேத்ஸ் மெயின் சேனலில் வரும். இதெல்லாம் நம்மளுடைய கோர்ஸில் மட்டும்தான் வரும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஜிகேயை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் இதில் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஜிகேவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும்.
மற்ற சப்ஜெக்டை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது பாசிபிள் இல்லைன்ட்டு நான் சொல்ல வரல. 90 டேஸ் தான் உங்களுக்கு டைம் இருக்குது, இல்லைன்னா அதை விட கம்மியாக தான் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டைம் இருக்காது. ஓகே, டைம் இருந்தால் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் டைம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்ம புதுசாக ஒரு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் எம்சிக்யூ டைப்பில், அதாவது 4 ஆப்ஷன் வச்சு உங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து டாப் கொஷின்ஸ் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். அதுலேருந்து கொஷின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். எல்லா எக்ஸாம்லையும் ரீசெண்டாக கேட்டிருந்த கொஷின்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி டாப் கொஷின்ஸை மட்டும் எடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, அதை மட்டும் நீங்கள் பாருங்கள், போதுமானது. கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கோர்ஸில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இப்போ இந்த ஜனவரி, பிப்ரவரிலாம் இல்லை, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதை அப்டேட் பண்ணிட்டோம். ஓகே, ஜனவரி வந்து இப்போ அப்லோட் ஆயிருச்சு. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாளுக்குள்ள வந்து அப்லோட் ஆயிடும். நீங்கள் அதை மட்டும் பாருங்கள், போதுமானது. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் வேறு எந்த சோர்ஸையும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதும் கஷ்டமாக இருக்குது, நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லி ஒவ்வொரு மந்த்துக்கும் கொடுத்துருப்போம். அதையாவது கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே, அதை மட்டுமாவது கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து ஸ்ட்ராட்டஜிக்கில் ஒரு 88 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இதை ஃபுல்லாகவே பார்த்துருங்க. இதில் இம்பார்ட்டண்டான எல்லா டாப்பிக்குமே வந்துடும். இதுலேருந்து அதிகமான கொஷின்ஸ் வரும். அடுத்ததாக வந்து ஜிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஜிகே எம்சிக்யூஸ் ஃபார் ஆல் எக்ஸாம்ஸ்னு சொல்லி ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு ஒரு 18 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் கிட்டத்தட்ட 250 வீடியோஸ் வரும். அதை நீங்கள் சிஜிஎல் முடியறதுக்கு முன்னால் எல்லாத்தையும் பார்க்கணும்ட்டு அவசியம் இல்லை. நாங்கள் சிஜிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையுமே வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 150 வீடியோஸ் அது கொடுத்துருவோம். நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அது போக லேட்டஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, பிடிஎஃப் இருக்குது, அதை நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணாலே போதுமானது. ஓகே, இப்போ இந்த டாப் எம்சிக்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ கொஷின்ஸ் கொடுக்க போகிறோம், எவ்வளோ வீடியோஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஒட்டு மொத்தமாக நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5170 கொஷின்ஸ் இருக்க போகுது. 258 வீடியோஸ் அப்ராக்சிமேட்டாக இருக்க போகுது. ஒரு வீடியோக்கு 20 கொஷின் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா. ஓகே, பட் 258 விட கம்மியாக வருமே தவிர அதிகமாக போகாது. ஸோ இது வந்து ஒவ்வொரு வீடியோவும் கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் வரும். இப்போதைக்கு எக்கனாமிக்ஸில் ஒரு 18 வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அதில் 26 வீடியோ வரும். அடுத்து வந்து பாலிட்டி வரும். நீங்கள் முடிஞ்ச அளவு எக்கனாமிக், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு முன்னால். அடுத்து டயர் 2 போகிறதுக்கு முன்னால் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க, போதுமானது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நார்மலாக தியரி டீச் பண்ணதை விட இதில் அதிகமாக தான் டீச் பண்ண போகிறோம். நிறையா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே உங்களால் ஒரு நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கேன். இந்த 90 நாளில் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சதையும் தாண்டி தான் கொடுத்துருக்கேன். எதுக்காகனா எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து டயர் 2க்கும் சேர்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. எக்ஸாம் ஒரு சொன்ன டைமில் நடந்தாலும் டயர் 2க்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் சேர்த்தே தான் நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்ததை விட இப்போ இந்த நியூ வெண்டார் வந்ததுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் மெயினாக நடந்திருக்குது அப்படின்னா, பேசேஜ் ரீடிங் டயர் 1லேயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒகாபுலரியோட வெயிட்டேஜ் அதிகமாயிருக்கு. அதுவும் புது ஒகாபுலரி கேட்குறாங்க. கிராமரோட வெயிட்டேஜ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுலேயும் புதுவிதமான கொஷின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. ஓகே, டஃப்பான கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஓகே, பட் இருந்தாலும் நீங்கள் இங்கிலீஷில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒகாபுலரி அப்படிங்கிறது வந்து சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், மிஸ்பெல்ட், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இடியம் அண்ட் ஃப்ரேசஸ், ஹோமோனிம்ஸ் இதெல்லாமே வரும். இது எல்லாமே நம்ம கோர்ஸில் டீச் பண்ணியிருக்கோம். அது போக லேட்டஸ்ட் கொஷின்ஸையுமே ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் ரீடிங் போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேரா ஜம்பிள்ஸ், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட்டு, பேசேஜ் ரீடிங் இதில் இருந்தெல்லாம் கொஷின்ஸ் இப்போ ரீசெண்டாக அதிகமாக கேட்குறாங்க. இதுக்கும் நான் வந்து நியூ வீடியோஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓல்டு வீடியோஸும் இருக்குது, நியூ வீடியோஸ் நான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதை நான் சிஜிஎல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். கிட்டத்தட்ட 100 வீடியோ கிட்ட அப்லோட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் இந்த 3 டாப்பிக்கு மட்டுமே. ஓகே, ஒவ்வொரு வீடியோலையும் 20 கொஷின் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட இதுக்கு மட்டுமே வந்து ஒரு 1500லேருந்து 2000 கொஷின்ஸ் கிட்ட வரும். இதெல்லாம் நான் வந்து முடிஞ்ச அளவு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் சிஜிஎல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால். நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, டயர் 2க்கு முன்னால் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, அதுக்கப்புறம் கிராமருக்கு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க வீடியோஸ் போதுமானது. அது போக லேட்டஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அதுவுமே நான் முடிஞ்சா கொடுக்குறேன். ஏன்னா நான் வந்து அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா நானுமே வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். கிளாஸ் எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். நான் எல்லா சப்ஜெக்டையுமே வந்து உங்களுக்கு இவ்வளவு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே வந்து லோடை ஏற்றிக்க முடியாது. அப்படி சொல்லிட்டு அதை பண்ணாமல் இருந்தோம்னா அதுவும் தப்பாயிடும். அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே, கண்டிப்பாக ஸ்பீட் மேத்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவேன்.
ஓகே. கண்டிப்பாக இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிற அளவுக்கு வீடியோஸ் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வீடியோஸ் கொஞ்சம் லேட்டாக கூட கொடுப்பேன். ஓகே. அதுக்கப்புறம் இதில் லேட்டஸ்ட் பிவைக்யூஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ராவாக இந்த லேட்டஸ்ட் கிராமர் கொஷின்ஸ் வந்து நான் முடிஞ்ச அளவு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம கோர்ஸில் கிராமருக்கு வந்து 140 வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். அதெல்லாம் உங்களுக்கு டைம் டேபிளில் வந்துடும். ஒக்காபுலரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடியோஸ் புது வீடியோஸ்னு சேர்த்து 244 வீடியோஸ் இருக்குது. பட் புது வீடியோஸ் மட்டும் பார்த்தா போதுமானது. அது அதை விட கம்மியாக தான் இருக்கும். அது டைம் டேபிளில் வந்துடும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த PQRS க்ளோஸ் டெஸ்ட் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் இதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனி ஃபோல்டர் கொடுத்துருக்கேன். ஓல்டு வீடியோஸ் எல்லாம் சேர்த்து இப்போதைக்கு 32 வீடியோஸ் இருக்குது. பட் நான் வந்து நியூ வீடியோஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 100 வீடியோஸ் கிட்ட கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். அது கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஓகே, அது நான் எவ்வளோ அப்லோட் பண்ணுறேன்னா அவ்வளோவாது நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு மேலே பார்த்துக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஒகாபுலரியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ 2025 நடந்த CGL, CHSL, MTS, அடுத்ததாக வந்து ஸ்டெனோகிராஃபர், செலெக்ஷன் போஸ்ட், இது எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். செலெக்ஷன் போஸ்டோட மட்டும் அப்லோட் பண்ணல, மற்றது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய SSC GDயோட பேப்பருமே வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடுவோம். ஓகே. அடுத்து 2.0 சேனலில் இந்த எடிகுட்டி பேட்டர்னில் கேட்டிருந்த கொஷின்ஸ் வந்து நான் ஒரு 5 வீடியோ தான் கொடுத்துருக்கேன். இதை கண்டினியூ பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அதுக்கு முன்னால் நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. அதை முடிச்சுட்டு இதை நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் எங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஒன்று நம்மளுடைய யூடியூப் சேனல், அடுத்து 2.0 சேனல், அதுக்கப்புறம் பெய்டு கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் யூடியூப் சந்துரு மேத்ஸ் ஆப்பில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சந்துரு மேத்ஸ் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஆப் வரும். அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு பெய்டு கிளாஸஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1499 ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. இந்த ஒரே கோர்ஸில் உங்களுக்கு 35க்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இருக்கும். SSC, CGL, CHSL, MTS, கான்ஸ்டபிள், ஜெரி, ஸ்டெனோகிராஃபர், செலெக்ஷன் போஸ்ட்டு, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே, NTPC, குரூப் D, ALP டெக்னீஷியன், இது எல்லாமே வந்துடும். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸோட எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி ஒரே கோர்ஸில் 35க்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இருக்கும். 3000க்கு அதிகமான வீடியோஸ் அண்ட் PDF கொடுத்துருப்போம். 1000க்கு அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு கொடுத்துருப்போம். இந்த கோர்ஸில் படித்தவங்க இது வரைக்கும் 2000க்கு மேலே செலெக்ஷன் ஆயிருக்காங்க. ஓகே. ஸோ அதனால் இதை நம்பி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த மேத்ஸுக்கு மட்டும் நான் ஆல்ரெடி வேறு இடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கேன், சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க, எனக்கு இந்த ஸ்பீட் மேத்ஸ் மட்டும் தேவை அப்படிங்கிறவங்க இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணால் இதுவும் சேர்ந்தே வந்துடும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே. இல்லை எனக்கு இது மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். இதோட ஃபீஸ் 499. இதுக்கு 1 இயர் வேலிடிட்டி உண்டு. ஓகே. ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இந்த இதில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ தான் கம்ப்ளீட்டாக படிக்க ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு 4 சப்ஜெக்ட்டும் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க. ஓகே. அதில் ஓப்பன் பண்ணிட்டு பை நோ கொடுத்துட்டு ஆன்லைனில் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கோர்ஸ் உடனே ஆக்டிவேட் ஆயிடும். ஓகே. அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அதில் SSC எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா SSC, CGL, CHSL நியூன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ளே வந்து இதுக்கான டைம் டேபிள் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா வீடியோஸும் நீங்கள் எங்கே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த டைம் டேபிளை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது. ஓகே. அடுத்து டயர் 2 பற்றியும் நம்ம பார்த்துக்கலாம். டயர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 செஷன் இருக்கும். செஷன் 1ல் 3 செக்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1ல் வந்து ரீசனிங் மேத்ஸ் 30 கொஷின் கேட்பாங்க. 30 நிமிஷம் தான் அதுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. அடுத்து இங்கிலீஷ், GK. இங்கிலீஷில் 45 கொஷின் 40 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. GKல 25 கொஸ்டின் 20 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஓகே. இந்த 4 சப்ஜெக்ட்லையும் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். இதில் ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 3 மார்க், தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க் வந்து மைனஸ் ஆகும். இதுலையுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் கேட்பாங்க. இங்கிலீஷில் தான் கொஸ்டின் இருக்க போகுது. ஸோ இதில் இந்த செக்ஷன் 1க்கு 180 மார்க்கு, செக்ஷன் 2க்கு 210 மார்க்கு, இதில் டோட்டலாக 390 மார்க்கு. இந்த 390க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு அவங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். அது எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து செக்ஷன் 3 இருக்கும். இந்த 3 செக்ஷனுமே அடுத்தடுத்து நடக்கும். உங்களுக்கு கேப்லாம் இருக்காது. ஒன்று முடிஞ்சோடனே அடுத்து இன்னொன்று வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே. இதில் 20 கொஸ்டின் கேட்பாங்க. இதில் 60 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும். 15 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. இதுலேயும் நீங்கள் ஓரளவு நல்ல மார்க் எடுத்தால் தான் உங்களால் வந்து செலெக்ஷன் ஆக முடியும். இது குவாலிஃபை ஆனால் போதும். பட் இதில் பாஸ் மார்க்னு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணணும். ஓகே. அதை பற்றி நான் செப்பரேட் வீடியோவில் சொல்கிறேன். இதுக்கும் டைப்பிங் டெஸ்ட்டுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் செப்பரேட் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ஒரு பிரேக் கொடுப்பாங்க. அந்த பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் செஷன் 2 ஸ்டார்ட் ஆகும். அதில் டைப்பிங் இருக்கும். டைப்பிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் தனியாக வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். இதை பற்றி நீங்கள் இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம். டயர் 1 முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் நாலேஜும் படிச்சுக்கலாம். அடுத்த டைப்பிங்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜுக்கும் நம்மக்கிட்ட வீடியோஸ் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட 90 வீடியோஸ் கிட்ட ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம்.
ரொம்பவே டீட்டெயில்டாக டாபிக் வைஸ் இருக்கும். இன்ட்ரோடக்ஷன், சிபியூனா என்ன, இன்புட் அவுட்புட் டிவைசஸ், அந்த மாதிரி எம்எஸ் ஆஃபீஸ், எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படித்தா கூட இவ்வளோ டீச் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் 10,000 ரூபா கொடுத்து நீங்கள் வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு கோர்ஸ் படிச்சிருந்தா கூட இவ்வளோ வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இதில் வீடியோஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். இதுவுமே நீங்கள் டயர் 1 முடிஞ்சதுக்கப்புறம் டயர் 2க்கு இதை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த சிஜிஎல் எக்ஸாமில் டயர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க கம்ப்யூட்டரில் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. கம்ப்யூட்டரில் வந்து அந்தளவுக்கு டஃப்பான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பட் அதை எல்லாமே வந்து நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கனாலே போதுமானது, பயப்படவே வேண்டாம். இதில் எல்லாமே வந்து கவர் ஆயிரும். ரயில்வே எக்ஸாமுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ டயர் 2மே சேம். நான் ஆல்ரெடி சொன்னதான் இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நான் வந்துட்டு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ கட் ஆஃப் இது வரைக்கும் எவ்வளோ இருந்திருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ப்ராக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி இருந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ கட் ஆஃப் ஒவ்வொரு இயருக்கும் இருந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இது டயர் 1க்கான கட் ஆஃப். ஓகே, இப்போ ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆன எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இந்த மாதிரி கட் ஆஃப் இருந்திருக்கு. இந்த வருஷமும் இந்த ரேஞ்சில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட கொஞ்சம் கம்மியாக போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இப்போ வேகன்சி கம்மியாக இருந்தாலும் 15,000 விட இப்போ 12,000 தான் வேகன்சி வந்திருக்குது அப்படின்னாலுமே செக்ஷனல் டைமிங் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து மார்க் கம்மியாகும். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலுமே இதுக்கு முன்னால் பண்ணதை விட இப்போ பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அது ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும். அப்படிங்கிறனால கட் ஆஃப் இப்போ இருந்ததை விட கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, டயர் 2ல் எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். இது லாஸ்ட்டாக இப்போ வந்த ஃபைனல் ரிசல்ட்டோட கட் ஆஃப். ஓகே, இதுவுமே வந்து இதே ரேஞ்சில் மெயின்டைன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதை விட அதிகமாக போகிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். இப்போ வந்து வேகன்சி கம்மியாக இருந்தாலும் இது வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு தேவைப்படும். இப்போ நீங்கள் எவ்வளோ டார்கெட் வைக்கணும், டயர் 1க்கு எவ்வளோ டார்கெட் வைக்கணும், டயர் 2க்கு எவ்வளோ டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதாவது சேஃப் ஸ்கோர் டார்கெட் அடுத்து இருக்குது. சேஃப் ஸ்கோர் இந்த மார்க்கு மேலே எடுத்தீங்கன்னா நீங்கள் டயர் 1 கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். இந்த மார்க்கு மேலே எடுத்தீங்கன்னா நீங்கள் டயர் 2ல் நல்ல மார்க் எடுத்து உங்களால் வந்து போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் டார்கெட் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது வந்து சேஃப் ஸ்கோர். பட் உங்களோட டார்கெட் வந்து சேஃப் ஸ்கோரை விட அதிகமாக இருக்கணும். 156 மார்க்குக்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வைங்க. டயர் 1ல் 200க்கு இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வைங்க. இது பாசிபிள் தான். இன்னும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஒரு 4 மாதத்துக்கிட்டலாம் டைம் இருக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக பாசிபிள் தான். எல்லாராலையுமே இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ ரீசனிங்கில் ஒரு 46க்கு மேலே, மேத்ஸில் 46க்கு மேலே செக்ஷனல் டைமிங் இருந்தாலும் உங்களால் முடியும். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா முடியும். ஸோ ரீசனிங்குமே நான் வந்து சும்மா விட போகிறது கிடையாது. நிறைய டெஸ்ட் கொடுக்க போகிறேன். நீங்கள் அதை வந்து ரெகுலராக அட்டன் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி மேத்ஸுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்பீட் மேத்ஸ் சீரிஸை பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து அதுவும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இங்கிலீஷில் ஃபுல் மார்க் எடுக்கிறது பாசிபிள் தான். பட் இருந்தாலும் 40க்கு மேலே தான் நான் டார்கெட் வச்சுருக்கேன். ஜிகே கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கிறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். அதில் பாதி மார்க் எடுத்தால் கூட போதுமானது. ஓகே, இப்போ இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு 90 நாளில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மினிமம் 10லேருந்து 12 மணி நேரம் படிக்க முடியும். அப்படின்னா நீங்கள் 90 நாளில் நான் சொல்கிறத கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை எனக்கு அவ்வளோலாம் டைம் இல்லை அப்படின்னா இந்த நாள் அதிகமாகும். 120 நாள், 130 நாள் அந்த மாதிரி போகும். இல்லை நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஏற்ற மாதிரி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுக்க முடியும். பட் அதை வச்சு உங்களால் வந்து செலெக்ஷன் ஆக முடியாது. செலெக்ஷன் ஆகணும் அப்படின்னா இவ்வளோ டைம் கொடுத்தா தான் முடியும். ஓகே, ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இதே டைம் டேபிளை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 150 நாள் இல்லைனா 180 நாள் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே எக்ஸாம் முடிஞ்சிருமே, முடியட்டும், ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறமும் இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் வருதுல்ல, அதுக்காவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸாமையும் கிளியர் பண்ண முடியாது. அதனால் அடுத்து வரப்போகிற நோட்டிஃபிகேஷனுக்காக இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டைம் டேபிளில் நான் ஸ்டாட்டிக் ஜிகேவும் கரண்ட் அஃபேர்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் டெய்லி ஸ்டாட்டிக் ஜிகேல ஒரு வீடியோ பார்க்கணும். நம்ம கோர்ஸில் எந்த ஆர்டரில் டீச் பண்ணியிருக்கோமோ அந்த ஆர்டரில் பார்க்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் ஜூலை 2025 எக்ஸாம் எந்த மந்த் நடக்குதோ அதுக்கு முந்தின மந்த் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். இப்போதைக்கு டெய்லி ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். எக்ஸாம் நெருங்கிருச்சு, எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக இந்த டேட்டில் நடக்க போகுது, இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய வீடியோஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ நம்பர் ஆஃப் வீடியோஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 வீடியோ 3 வீடியோ அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் மேத்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு டாபிக் முடிஞ்ச உடனே அதுக்கான டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க. டெஸ்ட் புக் ஆப்பில் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோங்க. அதுலேயுமே வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து போடுங்க. ஓகே, ஸோ டெய்லி என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து ரிவைஸ் பண்ணுங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த வாரம் ஃபுல்லாக என்ன படிச்சிங்களோ அதையும் ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுனால உங்களால் செலெக்ஷன் ஆக முடியாது. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் சீரிஸ் நிறையா போடணும். ஓகே, இப்போ டைம் டேபிளை பற்றி நம்ம வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. டே 1ல் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன்.
இந்த மாதிரி நான் 90 நாளுக்கும் ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ டே 1ல் மேத்ஸில் பர்சன்டேஜில் 1 2 3ன்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பர்சன்டேஜ் டாப்பிக்கில் நம்ம கோர்ஸில் இருக்கக்கூடிய 3 வீடியோஸ் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி ரீசனிங்கில் கேலண்டரில் 2 வீடியோ பார்க்கணும், இங்கிலீஷில் ஃபண்டமெண்டல்ஸில் 2 வீடியோ பார்க்கணும், கிராமரில். ஓகே, அடுத்து ஜிகே எம்சிக்யூஸ் நான் சொன்னேன்ல புதுசாக ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு, அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ பார்க்கணும். அது எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருப்பேன். இங்கிலீஷ் ஒக்காபுலரியில் டெய்லி என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருப்பேன். அந்தந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் 90 நாளில் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்கேன். ஓகே, 90 நாளுக்கு அப்புறமும் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் போஸ்ட்போண்ட் ஆகுது, இல்லை டைம் இருக்குது, வேறு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். ஜாமெட்ரி ஃபுல்லாக முடிஞ்சிருக்காது, 90 நாளில் முடிஞ்சிருக்காது. மிச்சம் இருக்கக்கூடிய வீடியோஸ் நீங்கள் வந்து அடுத்து பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஜிகேல இருக்கக்கூடிய டாப் எம்சிக்யூஸ் வந்து 250 வீடியோஸ்னு சொல்லியிருந்தேன், அதுவுமே வந்து முடிஞ்சிருக்காது. 90 நாளுக்கு 90 வீடியோ தான் முடிஞ்சிருக்கும். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய வீடியோஸ் இதில் நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே, அடுத்து இருக்கக்கூடிய நாட்களில் பாருங்கள். ஹோமோனிம்ஸ் உங்களுக்கு டைம் டேபிளில் கொடுத்துருக்க மாட்டேன், அதையும் பாருங்கள். அது போக இடியம்ஸ் கொடுத்துருப்பேன். ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வந்து இருக்காது. ஓகே, ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அது வந்து நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, அதுவுமே கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்க. மிஸ்பல்ட் வேர்ட்ஸுக்கு பிடிஎஃப் கொடுத்துருப்போம், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து லேட்டஸ்ட் ஒக்காபுலரிக்கான வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி கோர்ஸில் கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேத்ஸில் உங்களோட ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பீட் மேத்ஸ் வீடியோஸ் வந்து பாருங்கள். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் 90 நாளில் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதையும் கொடுத்துருக்கேன். 90 நாளுக்கு அப்புறம் டைம் கிடச்சா நீங்கள் உங்களோட எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் நான் வந்து என்னென்ன டார்கெட் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கு டைம் எக்ஸ்ட்ராவாக எடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை, அடுத்தடுத்த எக்ஸாமை உங்களால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஓகே, அடுத்து டெஸ்ட் புக் ஆப்பில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோங்க. அது டெஸ்ட்டுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆப், அது நம்மளோடது கிடையாது, நம்மளுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, பட் எல்லாருமே அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதில் உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும், செக்ஷனல் டெஸ்ட் இருக்கும், ஃபுல் டெஸ்ட் இருக்கும். இதெல்லாமே நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். ஒவ்வொரு டெஸ்ட்டையும் தெளிவாக அனலைஸ் பண்ணுங்கள், என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ஸ்பீடுமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலையும் சரி, அதுக்கப்புறம் சந்துரு மேத்ஸ் 2.0 சேனலையும் சரி, ரெண்டையுமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.